சிக்கன் ஸ்பைசி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெங்காயம் 3 எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய், தக்காளி, உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துப்போம். அதில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக வெந்துடும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் இருக்க அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் தக்காளி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியில் சோம்பு, சீரகம், மிளகு ஆட் பண்ணியிருக்கோம். பூண்டும் இஞ்சும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனோடனே நல்லா கிரேவியாக ஃபார்ம் ஆகிடும். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். 1 கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அதில் சிக்கன் போட்டுட்டு, நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்துருக்கோம். அந்த 1/2 கேஜி சிக்கன் போட்டு நல்லா எண்ணெய் வர அளவுக்கு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் நம்ம ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி. தேங்க்யூ.